ஹாய் கைஸ். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா என் ஹஸ்பண்ட் வச்சு ஒரு கேம் விளையாட போறோம். அது என்னன்னா நான் 3 ஸ்டோரி சொல்லுவேன். அதுல எது ட்ரூன்னு இவர் கண்டுபிடிக்கணும். இதுதான் உண்மை அப்படின்னு இவர் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கல அப்படின்னா பனிஷ்மெண்ட் உண்டு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இப்ப நான் ஸ்டோரி சொல்றேன். Round 1. நான் டெய்லி சைக்கிள்ல தான் ஸ்கூலுக்கு போவேன். ஸ்கூல்ல சின்ன பிள்ளைல எனக்கு ஒருத்த வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டான். எனக்கு முன்னாடி 3வது வந்து டெய்லி எங்க அப்பா வந்து எனக்கு 10 ரூபா கொடுப்பாரு. ரொம்ப யோசிக்கிறியே. டெய்லி நீங்க சைக்கிள்ல போவீங்க. என்னோட எல்லாமே தெரிஞ்சுட்டே நீ இல்லையே. மேடம் இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. பேசிட்டல ஜெயிச்சிட்டனா இப்ப நான் ஏதாவது பனிஷ்மென்ட் கொடுக்கலாமா? கண்ணகடமா பழைய வரையில கை பரபரக்குதே. கடைசியா அதாவது இப்ப என்னன்னா ஒரு 5 கேம் வைக்கிறோம்னு வைங்க. அதுல யார் லீடிங்ல இருக்கிறாங்களோ அவங்க வந்து லோவா இருக்கிறவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் தான். Round 2. எனக்கு வந்து 10th முடிச்சதுமே போன் வாங்கி கொடுத்துட்டாங்க. 2வது நான் 10th தான் படிச்சிருக்கேன். அது எனக்கு தெரியும். அப்ப அதுக்கு சொல்லிருக்கா. அது ஒரு சென்டென்ஸ் தான். அது ஒரு ஸ்டோரியா? ஆமா. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. நான் 10th வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். 10th முடிச்சு எனக்கு போன் ஒன்று வாங்கி கொடுத்துட்டாங்க. 3வது வந்து சின்ன வயசுல நான் பேபி சைக்கிள் எல்லாம் ஓட்டியிருக்கேன். அந்த 3 சக்கரம் வச்சிருக்கோம்ல. எல்லாம் என்ன ஒரு ஐடியா இல்லையா? அவனோட கல்யாணம் படிக்கிறது என்ன படிச்சிருக்கிறேன்னு கூட எனக்கு தெரியாதா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ட்ரூ தானே கண்டுபிடிக்க போறீங்க. ஏதோ ஒண்ணு தெரிஞ்சுதான் பரவாயில்ல. 2 3 தெரியாதுல்ல. இதுல எது ட்ரூன்னு கண்டுபிடிங்க. நீ 10th படிச்சிருந்தா ட்ரூ. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. ஓ அப்படியா? என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. நான் ஸ்கூல் 9th வரைக்கும் தான் போயிருக்கேன். இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. சரி ஓகே. அதுக்கு ஜெயிச்ச மாதிரி இதுக்கு ஜெயிச்சிட்டீங்க. அப்படி வச்சுக்கலாம். அப்படி வந்து நான் சொன்னா ஒத்துக்கணும். சர்டிபிகேட் எங்க இருக்கு? அதனால செல்லாதுன்னு சொன்னா தப்பா போயிருந்தா அதனாலதான் ஓகே சொன்னேன். சரி கொஞ்சம் ஏமாந்துட்டேன். அப்ப நீங்க சொல்லுங்க. சரி இப்ப 2வது கேம். 2வது 3வதா? 2வது. நான் தான் 2வது சொல்லிட்டேன். நீங்க 3வது. உங்களுக்கு அது 2வது. எனக்கு 1வது தான். சரி ஓகே. உங்களுக்கு இப்ப 3வது. Round 3. நான் காலேஜ் வந்து வீக்லி ஒன்ஸ் கலர் ட்ரெஸ் போடுவேன். ஆனா ஒரே ட்ரெஸ் ரிப்பீட் பண்ணது கிடையாது. 2வது நான் வந்து காலேஜ் போகல ஒரு சப்ஜெக்ட்ல வந்து சென்டம் எடுத்தேன். ஆனா யாருமே அதை எதிர்பார்க்கல. ஒருத்தர் கூட எதிர்பார்க்கல. நான் சென்டம் வாங்கினேன். டெய்லி காலையில கிளம்பக்குள்ள பொறுமையா ஜாலியா கிளம்புவேன். இதுல எது உண்மைன்னு கண்டுபிடிங்க. படிச்ச பொண்ணு மாதிரி வேற இருக்க. ஏய் என்னைய வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணல. எனக்கு மனக்குள்ள தெரியல நான் படிச்சது. அது அறியாத வயசு. Emotional damage. பர்சனல் அட்டாச்மென்ட் இருக்கு. இதுல எது உண்மைன்னா ஃபர்ஸ்ட் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து யூனிஃபார்ம் போட்டு போலாம். அதுல வந்து கண்டிப்பா ஒரு ஒரே ட்ரெஸ் பண்ணதில்ல. 2வது ஒரு சென்டம் வாங்கிருக்கீங்க. அது உங்களுக்கே தெரியல. எனக்கே இல்ல யாருமே எதிர்பார்க்கல. உங்களுக்கும் தெரியாத மாதிரி தான் இருக்கு. நீங்களே எதிர்பார்க்கல. ஆனா சென்டம் வந்துருச்சு. 3வது ஜாலியா காலையில காலேஜ் கிளம்புவீங்க. எந்த பிரச்சனையில எந்த டென்ஷனும் இல்லாம ஜாலியா காலையில காலேஜ் கிளம்ப முடியாது ஜாலியா. சோ உண்மை எதுனா சென்டம் எதையாவது வாங்கியிருப்பீங்க. அன்எக்ஸ்பெக்டடா வாங்கியிருப்பீங்க. வாங்கிட்டீங்களா? சரி செய்யுங்க சார். .netல நான் படிக்கும்போது அதெல்லாம் இல்லையே. நீ படிச்சாதான் சரி சரி. இமேஜ் அவன் உண்மையிலே .netல நான் சென்டம் வாங்கினா நான் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. எனக்கு வந்து அதுல இன்டர்னல் மார்க் போடுவாங்களா அது 23 24 என்னமோ போட்டிருந்தாங்க. ஆனா சப்ஜெக்ட்ல 75 அப்படியே வாங்கியிருந்தேன். அவங்க ஆச்சரியப்பட்டு எனக்கு ஒரு ஃபைலே கூட எனக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க வாங்கி கொடுத்து. நான் சொல்லலாம். இப்ப எனக்கு 2 பாயிண்ட். இப்ப நான் சொல்லவா? இது என்ன? Round 4. சின்ன வயசுல எங்க வீட்டுல, அதாவது எனக்கு விவரம் தெரிஞ்சு ஸ்கூல் போறப்பவே எங்க வீட்டுல மிக்ஸி கிரைண்டர்ஸ் எல்லாம் இருந்துச்சு.
நீ சின்ன பிள்ளைல ஸ்கூல் போகலையே? நான் சின்ன பிள்ளைல தான் ஸ்கூல் போனேன். பெரியவனாக ஸ்கூல் போனேன். 10th நீ படிச்சு முடிக்கிற வரைக்கும் ஸ்கூல் கிடக்குதாமா? சரி, ஸ்டார்டிங்லயே வச்சுக்கலாமே. எல்கேஜி யூகேஜி. எங்க வீட்டுல மிக்ஸி கிரைண்டர்ஸ் எல்லாம் இருந்துச்சு, டிவி இன்க்ளூடிங் இருந்துச்சு. செகண்ட் வந்து நான் எப்பயுமே வந்து கீழே தான் படுத்துவேன். கட்டில இருந்தாலும் நான் கீழே தான் படுத்துவேன் சின்ன பிள்ளைல. இப்போ எப்பயுமே எப்பயுமே உங்களுக்கு தெரியாத இதுல இருந்து வச்சுக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இல்ல, உங்களுக்கு என்னை பத்தி தெரியாததுக்கு முன்னாடி. ஓகேவா? மூணாவது வந்து எனக்கு மேக்ஸிமம் வந்து ஸ்கூல் டீச்சர்ஸா இருந்தவங்க வந்து கேர்ள்ஸ் தான், லேடிஸ் தான். அது உங்களுக்கு ஃபேவரட் டீச்சரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸ்கூல்ல கேர்ள்ஸ் மட்டும் தான் டீச்சரா இருக்காங்கிறதுக்கெல்லாம் சாத்தியமே இல்ல. என்னோட கிளாஸ் மிஸ் பட் இப்ப நான் எனக்கு சப்ஜெக்ட் எடுக்கிறாங்கல்ல, ஒரே மிஸ் தான் எங்களுக்கு. சோ ஒரு 4 மிஸ் ஸ்கூல்ல இருந்தாங்கன்னா ஒரே மிஸ் தான் ஒரு கிளாஸ் ஃபுல்லா. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் டீச்சர்னா டீச்சர் மட்டும் தான் எல்லாமே. அந்த மாதிரி எனக்கு அதிகமா அமைஞ்சது வந்து கிளாஸ்ல வந்து டீச்சர்ஸ் தான். ஜென்ஸ் டீச்சர்ஸ் இல்ல, எல்லாமே லேடி டீச்சர்ஸ் தான். அதான் நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். எனக்கு ஃபுல்லா லேடிஸ் டீச்சர் தான். பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு என்ன நான் நல்லா படிச்சேன்ல. நீங்க அந்த டீச்சர் கோசம் நல்லா படிச்சு சொல்லுங்க, வேணா ஒத்துக்கிறேன். ஆனா ஃபெயில் ஆயிட்டேன். என்னென்ன சொல்றான் பாருங்க. பொம்பளை சோக்கு அடுத்தது அப்ப நீங்களும் ஒரு பாயிண்ட் வாங்கிட்டீங்க. எனக்கு 2. அடுத்து இப்போ Round 5. என்னன்னா சின்ன பிள்ளைல இருந்து இப்ப வரைக்கும்னா இப்ப இல்ல, அதாவது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய எனக்கு கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருந்துட்டே இருந்தாங்க. ரெண்டாவது எங்க வீட்டுல இருக்கக்குள்ள அடிக்கடி நாங்க வந்து டூர் போவோம். அடிக்கடி ரொம்ப ரெகுலரா போவோம், ஃபேமிலி அவுட்டிங் மாதிரி போயிட்டே இருப்போம். மூணாவது வந்து என்ன சொல்லுவாங்க, மறந்துட்டியா? நீ படிச்சு வாங்கணும்னு சொன்ன பத்தியா? அப்பவே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சேன். ஒரு செகண்ட்ல மனப்பாடம் பண்றதே மக்கா பண்றதே மறந்துடுறீங்க. நீ எப்படி சொன்ன வாங்கின? அதான் மக்கா படி சொல்லிட்டீங்களா? அப்புறம் என்ன போய் இப்ப டார்கெட்ல எனக்கு கோடிங் போட சொல்ல தெரியாது. டார்கெட்னாவே தெரியாது. இப்ப சொன்ன ரெண்டு ஞாபகம் இருக்கா? இருக்கு. எங்க வேணாலும் ஊர் சுத்துவீங்க. சின்ன பிள்ளைல நிறைய நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் தான். கேர்ள்ஸ் ஸ்கூல்ல தான் நான் படிச்சதே. நான் அது வந்து கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னா எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இருந்தாங்க. மூணாவது வந்து நான் வந்து வீட்டுல அதிகம் விளையாடவே மாட்டேன். தம்பி பாத்துக்கிறது, வீட்டுக்கு வேலை செய்யறதுன்னு கொஞ்சம் அதுதான் அதிகமா பண்ணிட்டு இருந்தேன். நான் விளையாடவே இல்லை. கோலி விளையாடல, பம்பரம் விளையாடல, கொக்கோ விளையாடல. அதான் ஸ்கூல்ல விளையாடிருக்கேன். பம்பரமெல்லாம் ஸ்கூல்ல அலோ பண்ண மாட்டாங்க. கொக்கோவில ஸ்கூல்ல விளையாடிருக்கேன். கபடி அந்த மாதிரிலாம் விளையாடிருக்கேன். ஸ்கூல் போயிட்டு இது விளையாண்டது இல்ல. எது ட்ரூ? இப்போ நீங்க நடந்துக்கிறத, அதாவது சிம்பிளா இதுக்கு ஒரு லாஜிக்கான கண்டுபிடிக்கிறேன். இந்த 3ல எது உண்மைன்னு தானே கண்டுபிடிக்கணும். அதாவது எல்லாருமே தெரிஞ்சிருச்சுன்னு விளையாடுறதே வேஸ்ட். உன்னை பத்தி எனக்கு தெரியும், என்னை பத்தி உனக்கு தெரியும். தெரியலையோ எது ஒண்ணு பொய்ங்கிறது கன்ஃபார்ம் தானே. அப்ப 2 ட்ரூ இருக்குல்ல, அதுல ஒரு ட்ரூ தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். தப்புதான் பேசுறேன். ஓ, மொத்தம் 2 ஃபால்ஸ் இருக்கு, ஒரு ட்ரூ இருக்கு. ஓ அப்படியா? சரி, அப்ப வந்து நான் இப்ப கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்ல. என்ன ஒரு புத்திசாலித்தனம். நான் உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்ல. பண்ணு. அதான் சொல்றேன். நீ கண்டுபிடிச்சிருவே. அதான் அதுக்கு ஒரு ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கிறேன். அப்ப ரெண்டு பேருமே 2 into 2 4 அப்படின்னு சொன்னா நல்லா இருக்காது. அந்த 2 into 2 எப்படி போட்டா 4 வரும் அப்படின்னு சொல்லலாம்ல. அது உங்க ரூல்ஸ்ல இருக்குல்ல. இது பெரிய இது மாதிரி நீ வந்து சரி, ஓகே, நான் சொல்லி தான் தருவேன். கால்குலேட் எல்லாம் பண்ற. இந்த விஷயத்தை கண்டிப்பா நான் பொண்டாட்டி பேசி கேட்கவே மாட்டேன். நீ என்னைக்கு பொண்டாட்டி பேசி சரி, கேட்க சொல்றேன். இப்ப எது ட்ரூன்னு கண்டுபிடிக்கணும் நீங்க சொன்னதுல. இப்போ வந்து அதிகமா கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. செகண்ட் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன 90s விளையாட்டு, 2K விளையாட்டு இது எதுவுமே தெரியாது. ஸோ விளையாடுறதுக்கு அதுவும் வாய்ப்பு இல்லை. ஆனா எங்க ஊர் சுத்துறதுனாலும் ஆளா கிளம்பி நின்னுக்குவீங்க. ஸோ கண்டிப்பா ஊர் சுத்துறது தான் அதிகமா போயிருக்கீங்க. கண்டிப்பா அதான் உண்மை. கரெக்டா? தப்பு இல்லையா? பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. நீயே சொன்ன. இப்போ இவரே வந்து சொன்னாரு என்னன்னா, நான் எனக்கு 2K கிட்ஸ் விளையாட்டு தெரியாது, 90s விளையாட்டு தெரியாது. வீட்டுல விளையாடவே இல்ல. அதான் உண்மை. ஐயோ, அடிக்கடி போக மாட்டோம். அந்த மாதிரி வேணா போயிருக்குமே தவிர அடிக்கடி வெளியே
போக மாட்டான். என்ன மட்டும் ஊருக்கு போலான்னு தொந்தரவு பண்றேன் எப்படி அது? பக்கத்துல இருக்கிறதெல்லாம் தொந்தரவு பண்றேன். அப்படி அப்ப வந்து நான் இப்ப வந்து எல்லாம் கேதர் பண்ணி கடைசியா கால்குலேஷன்ல வாங்கிட்டேன். என்னமோ கால்குலேட் பண்ற நீங்க. கம்முன்னு சொல்லிருக்கலாம். சரி இப்ப வந்து ரொம்ப குசியா இருக்கு. so, இப்ப நான் 2 பாயிண்ட் நீங்க 3 பாயிண்ட். இப்ப நான் 2 4 பனிஷ்மெண்ட் ரெடியா இருக்குது. வாங்க ரவி.